கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அங்கே லட்சுமி நாராயணர் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. அதை போய் பார்க்கும்போது அந்த கோயிலில் லேட்டஸ்ட்டாக சம்பரோஷனம் நடந்திருக்கிறதாவும் 66ல் இதுக்கு முன்னாடி நடந்ததாகவும் இந்த 2 கல்வெட்டில் படித்தேன். உங்கள் பேர் வந்து அங்கே போட்டிருந்தது. இந்த பேர் உடையவர் எங்கே இருக்கார் என்னன்னு கேட்டப்போ திருமலையில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் அவரை நேராக பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் கிடைக்கும். இந்த கோவில் பற்றின நிகழ்ச்சிகள் என்ன, சம்பரோஷம் எப்போ நடந்தது, அந்த கோவிலை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம். அதனால நீங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு அந்த கோவிலை பற்றி எழுதுறதுக்கோ மற்றபடி அந்த கோவிலை ஏதாவது டெவலப்மெண்ட்ஸுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இட் இஸ் மை ரிக்வஸ்ட். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே இருந்து மடம்பாக்கம் போனீங்கோ, எப்படி போனீங்கோ? நான் மெட்ராஸ் பிராட்வேல மண்ணடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பத்மஸ்ரீ ஏஜென்சிஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த பத்மஸ்ரீ ஏஜென்சிஸ் தவிர பத்மஸ்ரீ ஆன்மீக சேவைன்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த ஆன்மீக சேவையில் ஒவ்வொரு கோவிலாக எடுத்து பார்த்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கோவிலுக்கெல்லாம் நான் வரலாறு எழுதி அதை புஸ்தகமாக வந்து பத்மஸ்ரீ பப்ளிகேஷன் வச்சு அதில் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். ஒரு கோவில் 200 வருஷம் அதுக்கு முந்தினதாக இருக்கிறதா இருந்தால் அதை பற்றின தகவல் எல்லாம் சேகரித்து அது சம்பந்தமான நியூஸஸ்லாம் கொடுக்கறது என்னோட ஆன்மீக பணி. இதுக்கு வந்து இட் இஸ் நாட் ஏ கமர்ஷியல் ஒர்க். சார் ஒரு நிமிஷம் ரெடி சார். சுமார் நீங்கள் 200 வருஷன்றதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மடம்பாக்கத்தில் கிராமம் வேற இடத்துல இருந்ததா தெரிகிறது. ஏதோ காலகத்தியினால இப்போ இருக்கிற இடத்துக்கு அந்த இடம் வந்திருக்குது. பூர்வீகமாகவே அந்த கோவில் இன்னும் ஜாஸ்தியான வருஷங்களுக்கு முன்னையே அங்கே இருந்ததா தெரிகிறது. தெலுங்குல கல்வெட்டு அங்கே இருக்குது. அந்த கல்வெட்டு சரியாக படிக்க முடியல. ஒரு சமயத்தில் ஏதோ சில காரணங்களால அங்கே ஒரு இரும்பு ஷெல்டர் போட வேண்டியதாக போயிடுது. அந்த ஷெல்டர் போட்டதுனால அந்த இரும்பு அந்த எழுத்து மறைஞ்சு போச்சு. அந்த இரும்பு ஷெல்டரை எடுத்துட்டு படித்தா அது என்னதுன்றது தெரியும். படிக்கலாமா? ஆர்ட்டை படிங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட நான் அந்த எழுத்தை படிக்கிறதுக்கு வேண்டிய பிரயத்தனங்களை பட்டம் ஹைதராபாத்ல இருந்து வரவழைச்சு. ஆனா சரியானபடி எனக்கு அது சுவாமி கட்டாட்சம் கிடைக்கல. அது சரி போனா போட்டோம், பந்தோபஸ்தா இருக்கட்டும், இரும்பு ஷெல்டரை போட்டு அந்த எழுத்தை மறைச்சிட்டோம். அந்த காலத்திலேயே தெலுங்கு எழுத்து அங்க இருந்ததுன்னு சொன்னா அது 200 இல்லை இன்னும் ஜாஸ்தியான வருஷத்துக்கு முன்ன இருந்ததா இருக்கும். ரெண்டாவது இன்னும் ஜாஸ்தியான வருஷத்துக்கு முன்ன இருந்ததுக்கு காரணம் செங்கல் கட்டடம் இல்லை, எல்லாம் கருங்கல் கட்டடம். இப்ப கட்டிருக்கிற கோபுரமோ விமானமோ அங்க இருக்கிற இதுவோ நவகிரகங்களோ அனுமாரோ இதெல்லாம் இருந்தது. எங்க பூர்வீகத்தில் இருந்தவாள் காலத்துல இருந்து நான் வந்து சுமார் ஒரு 15-16 வருஷம் வரைக்கும் அந்த ஊர்ல இருந்தோம். எனக்கு அபாரமான நம்பிக்கை இந்த திருவேங்கடமுடியான் எனக்கு உண்டு. எப்படியானா நான் வந்து இங்க சேரணும்னு. இது வந்து வைகானச ஆகமன்ற ரீதியில பூஜை இந்த ஊர்ல நடக்கிறது. திருமலையில நான் வைகானசனானதுனால இங்க வந்து சேர்ந்து பூஜைக்கு வரணும்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது எனக்கு சாத்தியம் இல்லாத காரியமா தோணிது. ஏதோ பகவத் கட்டாட்சம் ரொம்ப காலத்துக்கு முன்ன சுமார் இப்ப எனக்கு 73 வருஷம் ஆகுது. 50-55 வருஷத்துக்கு முன்ன இந்த ஊருக்கு வந்து இங்க பிரயத்தனப்பட்டேன். அப்ப சேர முடியல. அப்புறம் சுவாமி கட்டாட்சம் இருந்து இங்க வந்து சேர்ந்தேன். சாதாரணமா சின்ன இங்க வந்து ஒரு 55-60 பேர் பூஜை பண்றவா இருக்கா. அதுல நான் அந்த வந்து அப்போ நான் இங்க வந்து சேர்ந்தேன். அதுல இருந்து இங்க ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கேன். அப்போ எங்க கிராமத்துல அந்த கிராமத்தை விட்டுட்டு வர வேண்டிய ஸ்திதி கூட இருந்தது. ஆனா நிலப்புலங்கள்லாம் அங்க இருந்ததுனாலையும் என்னுடைய குடும்பங்கள்லாம் அங்க இருந்ததுனாலையும் அதெல்லாம் இப்ப எடுத்துட்டு இங்க வர முடியாது. இங்க சம்சார சாகரத்தோட இங்க இருக்கிற வழக்கம் இல்லை. அதனால அவ அங்கேயும் நான் இங்கேயும் எப்போ போறதோ வரதோ இருந்தது. அந்த கோவில் ரொம்ப பிராச்சீனமா இருந்து மதெல்லாம் உள்ள ஒழுந்து போயிடுச்சு. உள்ள ஒரு
சிலாசாசனம் ஒண்ணு இருக்குது. ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாசம் சம்பாவனை போட்ட ஒரு சிலாசாசனம். அது என்ன வருஷம்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சமயத்துல 100 ரூபாய் வசூல் பண்ணி ஒரு 300 ரூபாயில மதல் சவரெல்லாம் கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு கிராமத்தாருடைய ஒத்தாசையினால அது கட்டினோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விமானம் கட்டினா நல்லதுன்னு தோணிச்சு. அதுக்கு பணம் வேணுமே, கிராமத்தாருடைய ஒத்தாசை 100 1000 ஆச்சு. 1000 ரூபாய் கொடுத்து பேர் போட்டு இன்னும் கொஞ்சம் வசூல் பண்ணி எனக்குன்னு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதை வித்து அந்த இதுலயும் அந்த ரூபாயும் போட்டு அப்புறமும் யார் பூஜை பரம்பர தர்மகர்த்தான்ற ஒரு டைட்டில் கவர்மெண்ட்ல இருந்தது. அதை வச்சுட்டு பரம்பர தர்மகர்த்தான்னு அந்த கோபுரம் கட்டினோம். அந்த நவகிரகம் கட்டினா விசேஷம்னு சொன்னா ஒரு பக்கம் நவகிரகம் கட்டினோம். அந்த ஊர்ல நவகிரகத்துல என்ன விசேஷம் கேட்டா, சூரியன் ஏக சக்கரம், ஒரு சக்கரத்துல 7 குதிரைகள் கட்டி அதுல அருணன் 2 கால் இல்லாத அருணன் அப்படின்ற ஒரு தேர் ஓட்டுறதாக, அது நடுவுல சூரியன் இருக்கிறதாக சாஸ்திரம். அந்த ரீதியில பூர்ணமான விக்கிரகம் இப்ப போய் பார்த்தீங்களா கூட ஒரு சக்கரம் தான் இருக்கும், 7 குதிரை இருக்கும், கால் இல்லாத ஒரு மனுஷன் தேர் ஓட்டுற. அது நடுவுல ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மஹத்வஜன் காஷ்யப கோத்திரத்துல உதிச்ச சூரியன் அங்க இருக்கிறதாகவும், நவகிரகங்கள்லாம் அங்க அந்தந்த வாகனத்துல அங்கங்க இருக்கிறதாக ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இந்த பிராந்தியத்தில் எங்கேயுமே கிடையாது. மாம்பலத்துல எங்க ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்றான். அந்த 7 குதிரை கட்டினது வேற எங்கேயுமே சூரியன் இருக்கும். இந்த 7 குதிரை கட்டினதோ ஒரு சக்கரம் போட்டதோ ரதமோ வேற எங்கேயுமே கிடையாது. அந்த ஊர்ல தான் பார்க்கலாம். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணோம். வருமானமே கிடையாது. நிலம் வந்து ஒரு ஏக்கரா 1.5 ஏக்கரா தான் இருக்கும். அது கூட செடிதான் வளருமே தவிர பயிர் வளர்றதுக்கு இப்போ அங்க தண்ணியோ வசதியோ ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் எல்லாத்தினால எதனா ஒரு வருமானம் இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த சத்திரம் ஒண்ணு கட்டணும். அந்த சத்திரம் வந்து தேவஸ்தானம் பூமி. அது அதுல என்னுடைய சொந்த பிரயத்தனால என்னுடைய துட்டோ வசூலோ இது அப்படி பண்ணி அந்த சத்திரத்தை கட்டி வருஷத்துல தர வாடகைன்னு பெருமாளுக்கு சேர்ற மாதிரியாக கொஞ்சம் துட்டு கூட சேகரம் பண்ணி பேங்க்ல இருக்குது. அது அந்தூர் சமாச்சாரம். இங்கேதான் நான் நித்தியவாசமா இங்கேதான் இருந்துட்டு இருக்கேன். இங்க வந்து 40 பேராயி 50 பேராயி ஏதோ காரணவசத்தினால இங்க வம்சபாரம்பரியமான அர்ச்சகம் இருந்தது. அது கோர்ட்ல வந்து போட்டு கவர்மெண்ட் வந்து அந்த வம்சபாரம்பரியத்தை எடுத்துடுத்து. வம்சபாரம்பரியம் எடுத்த பிற்பாடு என்னை வந்து பிரதான அர்ச்சகராகவும் தேவஸ்தான ஆகம அட்வைசர்னா சாஸ்திர சம்பந்தமான பைனான்சியல் சம்பந்தம் இல்லை, சாஸ்திர சம்பந்தமான அட்வைஸர்கள் கொடுக்கறதுக்காகவும் நிரந்தரமாக இங்க பூஜை பண்றதுக்கு தேவஸ்தானம் இன்னைக்கு வச்சுருக்க. வயசாகி போச்சு, இனிமே நீ வந்து வேண்டியதில்லைன்னு சொல்லல. எத்தனை வயசானாலும் இருங்கன்னு சொல்லி தேவஸ்தான அதிகாரிகளும் அபிமானமா இருந்துருக்கான். சுவாமியினுடைய கட்டாட்சத்தினால இன்னைக்கும் இருந்துருக்கும். எனக்கும் சில கொஞ்சம் சரீர உபாதைகள்லாம் நிறைய ஏற்பட்டு அதுக்கெல்லாம் கூட தேவஸ்தானமே சகாயம் பண்றது. அநேக வித சௌகரியங்களோட நான் இங்க சௌகரியமா இருந்துட்டு இருக்கேன். எங்க குடும்பமும் சம்சாரமும் எல்லாரும் சௌகரியமா இருந்துட்டு இருக்கேன். எங்க வெங்கடேஸ்வர சுவாமி எவ்வளவு சௌகரியமா இருக்காரோ அவ்வளவு சௌகரியமா நான் இருக்கேன். நாங்க எவ்வளவு சௌகரியமா இருக்கோமோ அவ்வளவு சௌகரியமா லட்சுமி நாராயண சுவாமி இருக்காரு. அதே மாதிரி ஜனங்களும் நித்திய ஐஸ்வர்யமா இருந்து சுவாமி கடாட்சம் பூர்ணமா பெற்று அவருடைய அனுகிரகத்தினால எல்லாரும் நித்திய மங்களமாக இருக்கிறதுக்கு சுவாமியை பிரார்த்தி